லான்ச் ஃபங்க்ஷன்ல சொல்ற மாதிரி இந்த மோட்டிவேஷனல் கதைலாம் கிடையாது. நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன, நம்ம எடுக்க போற டிசிஷன் என்னன்னு டெலிபரேட்டா சொல்ல போற கதை. சரிங்களா? ஒரு நாட்டில் ஒரு பெரிய போர் வந்துச்சான். அப்ப அந்த நாட்டில் இந்த பவர்ஃபுல்லான தலைமை இல்லாம போனதுனால ஒரு பச்சை புள்ள கையில தான் அந்த பொறுப்பு இருந்துச்சான். அதனால அந்த நாட்டில் இருந்த அந்த பெருந்தலைகள்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்களாம். அந்த சின்ன பையன் அந்த நாட்டோட படையை நடத்துகிற பொறுப்பை ஏற்றுக்கிட்டு போர்க்களம் போலாம்னு சொன்னானா. அப்போ அந்த பெருந்தலைகள்லாம், எப்பா நீயே சின்ன பையன், இது பெரிய போர்க்களம்ப்பா, அங்கே பவர்ஃபுல்லான நிறைய எதிரிகள்லாம் இருப்பாங்கப்பா, களத்தில் அவங்களுக்கு சந்திக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைப்பா, சொன்னா கேளுப்பா, இது விளையாட்டு இல்லை, நீ பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி விளையாடிட்டு திரும்ப குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வர்றதுக்கு. போர்னா படையை நடத்தணும், அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளித்து போரில் தாக்கு பிடிக்கணும், அதுக்கு மேலே முக்கியம் அந்த போரில் ஜெயிக்கணும். உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாமல் நீ எப்படிப்பா அந்த போரை நடத்துவ, எப்படி ஜெயிப்ப அப்படின்னு எல்லா பெருந்தலைகளையும் கேட்டப்போ எந்த பதிலும் சொல்லாம போருக்கு தனியா தன் படையோட போன அந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அந்த பையன் என்ன செஞ்சான்னு சங்க இலக்கியத்தில் ரொம்ப நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனா கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன். இதுவரைக்கும் கொள்கை கோட்பாட்டு அரசியல்னு புதுசா ஒரு விஜய பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பார்க்க போறது உங்களோட அப்பப்ப ஹார்ட் டு ஹார்ட் பேசுற அந்த விஜய். என்னதான் நீங்க என்ன தளபதி தளபதின்னு ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றாங்களே அந்த விஜய். கோவத்தை பூரா விரல்ல காமிக்கணும். விரல்ல காமிச்சிட்டீங்கன்னா ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னா நீங்க நடக்குது எங்களே நாளைக்கு செய்யலாம், எங்களே தூக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. புரியுதா இல்லைங்களா? நாளைக்கு நாங்களே ஆட்சிக்கு வந்தாலும் நாங்களும் உங்க கிராமத்துக்கு நீங்க சொல்ற நாங்க நல்லது செய்யலாட்டினா நல்லது செய்யலாட்டினா எங்களையே தூக்கி எறியறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, மக்களாகி உங்களுக்கு தான் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்க எங்களுடைய